இஸ்ரேல் அமெரிக்கா ஈரானோடு செய்கிற யுத்தம் எஸ்ஐக்கள் 38-39 சொல்லப்பட்ட திருக்கதர்சனம் என்று சில பேர் சொல்லுகிறார்கள். அது உண்மையா? இன்னும் சிலர் அடுத்த ஒரு நிலைக்கு போய் மாஸ்கோ தான் மெஷாக் என்றும், தூபால் தான் துபாஸ்க் என்றும், ரோஷ் ஆங்கில வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கும் அதுதான் ரஷ்யா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் புட்டின் தான் கோக் என்று சொல்கிறார்கள். இது உண்மையா? வேதத்தின் அடிப்படையா? இது வேதம் இதுதான் சொல்கிறதா? அல்லது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற இந்த யுத்தம் உண்மையிலேயே எஸ்ஐக்கள் 38-39 சொல்லப்பட்டதா என்பதை தான் இப்பொழுது நம்ம பார்க்க போறோம். இந்த செய்தியை முழுக்க கேளுங்க. அங்கேயும் பார்த்துட்டு தயவு செய்து என்ன பண்ணாதீங்க, கமெண்ட்டுக்கு வராதிங்க. உங்களுக்கு நேரம் எடுத்து விருப்பமானால் முழுக்க பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். வெல்கம் டு ட்ரூத் இன் தமிழ். நான் போதகர் ஜேக்கப் ஜெயராஜ். சில கேள்விகளை இவர்கள் கேட்பார்கள், அதனுடைய பதிலை நம்ம இப்போது பார்க்க போகிறோம். பிரைஸ் லார்ட் அங்கிள். பிரைஸ் லார்ட் அங்கிள், இப்போ வந்து வார் நடந்துட்டு இருக்குங்க அங்கிள். இதில் அதாவது அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மேலே. ஓகே. ஸோ இதுதான் வந்து எஸ்ஐக்கள் 38-39 சொல்லப்பட்ட சண்டைங்களா, யுத்தமா? இல்லை சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அதில் குறிப்பிட்டது வந்து மாஸ்கோ, அதாவது ரஷ்யாவை நாட்டு சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆதி சபையில் எப்படி புரிஞ்சு கொண்டாங்க அங்கிள்? அதாவது அந்த மாஸ்கோ துபால்ன்றது வந்து ரஷ்யா என்று சில பேர் சொல்கிறாங்க. சரி. ஸோ இது வந்து ஏர்லி சர்ச், அதாவது பழைய காலத்து சபையில், ஆதி சபையில் எப்படி இது தெரிஞ்சுக்கினாங்க, எப்படி புரிஞ்சுக்கினாங்க இது? அதாவது உங்களுடைய கேள்வி ரஷ்யான்றது இப்போ தானே வந்தது, ஆதி காலத்தில் அந்த பேர் இல்லையே, அவர்கள் எப்படி தெரிந்து கொண்டார்கள்? முதலாவது ஹிஸ்டரி நம்ம பார்த்துருவோம், இதனுடைய டெவலப்மெண்ட் எப்படி ஆனது. இது வந்து சர்ச் ஃபாதர்ஸ், ஏர்லி சர்ச் படிக்கும்போது முக்கியமாக அகஸ்டின் இப்போ அவரும், அடுத்தது ஜெரோம், மிகவும் முக்கியமானவர். ஜெரோம் என்பவர் மிகவும் முக்கியமானவர், வேதத்தின் மொழிபெயர்ப்புக்கலாம். இவங்க படிக்கும்போது இதை எப்படி புரிந்து கொண்டார்கள் என்ற ஒரு சிம்பாலிக்காக புரிந்துக்கினாங்க. அதாவது ஒரு ஈவில் நேஷன் கொலேஷன்றாங்களா, எல்லாம் சேர்ந்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக என்ன பண்ணுவாங்க, எழும்புவார்கள். அதுபோல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஏர்லி சர்ச்சில் இருந்தது. ஒரு ஈவில் நேஷன்ஸ், எல்லாமே கொடுமையான, தேவனுக்கு விரோதமான தேசங்கள் ஒன்று கூடி தேவனுடைய காரியங்களுக்கு தேவனுக்கு எதிர்த்து நிற்பார்கள். இது போல தான் ஒரு புரிந்து கொள்ளுதல் அவர்களுக்கு இருந்தது. இதுதான் ஏர்லி சர்ச்சினுடைய அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ எந்த ரஷ்யா எதுவுமே இல்லை அந்த காலத்தில். இது ஏர்லி டைம். மிடிவல் பீரியட்னாங்களே, 5th செஞ்சுரியிலிருந்து 15th செஞ்சுரி வரையிலும், 5வது நூற்றாண்டிலிருந்து 15வது நூற்றாண்டு வரையிலும் சபை என்ன நினைச்சிச்சுன்னா, அப்போ பார்பேரியன்கள் அதிகமாக மோசமான காரியங்களை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதில் சில பேர் ரட்சிக்கப்பட்டு இருந்தாங்க. கொடுமையாக இருப்பாங்க பார்பேரியன்கள். அதில் விஸ்வகோத், அஸ்வகோத்னு 2 வகையாக இருந்தது. இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அப்போது ஒரு அசம்ஷன், ஒரு விதமான ஒரு சந்தேகங்கள் இருந்தது. ஒருவேளை தேவனுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் எஸ்ஐக்கள் 38-39 சொல்லுகிறது இந்த ஜனங்களா இருக்குமா அப்படிங்கிறதான ஒரு பார்வை சபைக்கு இருந்தது. சரிங்களா? இஸ்ரேலுக்கு விரோதமாக ஒரு வேலை எழும்புவாங்களான்ற ஒரு பார்வை இருந்தது. ஏனென்றால் அந்த காலத்தில் வந்து இஸ்ரேலர்கள் ஒரே இடமா இல்லை, சிதறடிக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ சபைக்கு இது போல ஒரு புரிந்துகோள் இருந்தது. 19th செஞ்சுரி, இந்த நூற்றாண்டில் தான் நெல்சன் டார்பி, டிஸ்பென்சேஷனலிசம்னு சொல்லுவாங்க, இவர் ஒரு தியரியை கொண்டு வரார். இவர் ஒரு பைபிள் டீச்சர். ஆனால் இவர் பெரிய அளவில் கிறிஸ்தவத்தை டேமேஜ் பண்ணவர் இவர் தான். சில பேர் சொன்னால் அது அதிர்ச்சியாக இருக்கும். இவர் தான் அந்த ரகசிய வருகை, இது போல காரியங்களெல்லாம் கண்டுபிடிச்ச ஒரு இவர் தான். இவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியாலஜியை நிறைய வேதத்தை அங்கேயும் பொறுக்கி, அதுதான் தியாலஜிக்கலாக சொல்லுவாங்க, ப்ரீடெக்ஸ்ட்னுவாங்க அல்லது செலக்டிவ்வாங்க. எந்த ஒரு வேத வசனமும் கான்டெக்ஸ்டோட இருக்கணும். எதற்காக சொல்லப்பட்டது, யாருக்கு சொல்லப்பட்டது, எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டது, எப்படி ஜனங்க அதை புரிஞ்சுக்கிறாங்க, ஆத்தர் இன்டெண்டட் மீனிங்னு வாங்க. ஸோ அது எதுவுமே இவர் பார்க்காம அப்படியே செலக்டிவ், எதெல்லாம் ஒரு மனசுக்கு படுது அதெல்லாம் பொறுக்கி ஒன்னோடு ஒன்று என்ன பண்ணாரு, கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சார். இப்படி பண்ணும்போது இது வந்து பெரிய அளவில் ஜனங்களால் நம்பப்படும் போது ஸ்கோஃபீல்ட் ரெஃபரன்ஸ் பைபிள் மிகவும் பிரபலமானது, ரொம்ப காஸ்ட்லி. அப்போ நாங்கள் சின்னதாக இருக்கும்போது என் சண்டே கிளாஸ் டீச்சரும் அதை தொடக்கூட விட மாட்டார். டேய், அது ரொம்ப காஸ்ட்லி பைபிள், உலகத்திலே இந்த பைபிள் தான் ரொம்ப பவர்ஃபுல் பைபிள் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு அதை தொட்டு பார்க்க கூட ஆசை. ஸோ இந்த ஸ்கோஃபீல்ட் பைபிளில் ரெஃபரன்ஸ்லேயே ரோஷ்ன்ற ஒரு வார்த்தை, அது பின்னாடி பார்ப்போம். இது ரஷ்யான்னு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ரெஃபரன்ஸில் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ரெஃபரன்ஸில் எதெல்லாம் கொடுக்கப்பட்டதோ அதெல்லாம் ஜனங்க இதுதான் தேவனுடைய வார்த்தை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி தான் 19th செஞ்சுரியில் இது என்ன ஆகுது, டெவலப் ஆகி இப்போ கூட யாராச்சும் இஸ்ரேலோட கூட சண்டை போட்டாங்கன்னா உடனே இது போல மனநிலையில் இருக்கிறவங்க, ஏன்னா இது ஒரு டீம், உலகத்தில் பெரிய அளவில் இதை நம்புறதில்ல கிறிஸ்தவர்கள். ஆனால் குறிப்பிட்ட சில கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க, இப்போ பரவலாக என்ன பண்றாங்க, இதை நம்பிக்கொண்டு இருக்கிறாங்க. அப்படி நம்புறவங்கள இஸ்ரேலில் என்ன சண்டை நடந்தாலும் அந்த நியூஸை பார்த்துதான் சரி, பத்தியா எஸ்ஐக்கியலோடு கனெக்ட் பண்றது. இவங்க செய்தியெல்லாம் பாருங்க, ஒரு 10-15 ஒவ்வொரு நியூஸுக்கும் ஒவ்வொரு கதை என்ன பண்ணிருப்பாங்க சொல்லி கனெக்ட் பண்ணி விட்டுட்டு இருப்பாங்க. இவங்களாம் கள்ள போதகர்களா அப்படின்னா இல்ல, நல்லவர்கள் தான். ஆனால் டார்பியன் தியரியை இவங்க நம்பினதுனால அரண்டவனுக்கு மரணவனுக்கு இருந்ததெல்லாம் பேய தெரியும்னு சொல்றது போல இவங்களுக்கு எதை பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்க, இவங்க எஸ்ஐக்கியல் 38-39 கூட கனெக்ட் பண்ணிடுறது. ஸோ இதுதான் இப்படி டெவலப் ஆகி இப்போதும் அமெரிக்கா இஸ்ரேல் ஈரானோட சண்டை போடும்போதோ இதை கனெக்ட் பண்ணி பேசுகிறாங்க பாருங்க. இப்படி தான் கனெக்ட் பண்ணி பேசுகிறாங்க. அதனுடைய காரியங்கள் இதுதான். இதுக்கு முன்னாடி ஏர்லி சர்ச்சில் இதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது. அவங்க நினச்சிட்டு இருந்தது மிகவும் எளிமையானது. எல்லா நேஷனும், அநேக நேஷன்கள் கொலேஷன்றாங்களா, அது ஒன்றாக சேர்ந்து தேவனுக்கு விரோதமாக, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புவார்கள், ஈவில் ஃபோர்ஸ். இது ஒரு சிம்பாலிக்கலாக அதை எடுத்துகிட்டு இருந்தாங்க. யூ காட் இட்? தேங்க்ஸ்.
பிரைஸ் மனோஜ். அங்கிள் இப்போ இந்த எசேக்கியேல் 38, 39 வார் நடக்கும் போதெல்லாம் இதனுடைய கனெக்ட் பண்ணிடுறாங்க அங்கிள். முன்னாடி நடக்கும் போதும் இதே மாதிரி இதே 38, 39 எசேக்கியேல் நடந்தது தான் இதுன்றது அவங்க சொன்னாங்க அங்கிள். இப்போ அது கொஞ்சம் சமாதானம் ஒன்று இன்னொரு வாரம் இப்போ ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும்போது இப்போ நடந்துட்டு இருக்கிறத வந்து மறுபடியும் அது கூடவே கனெக்ட் பண்ணுறாங்க. இப்போ எதுக்கு அங்கே இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க? ஸோ இது கன்ஃபியூஷன் கிடையாது. இதுக்கு தான் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, ஃபால்ஸ் காக்னேட். ஃபால்ஸ் காக்னேட் என்றால் பாருங்கள், ஒரே சத்தம் இருக்கும், ஆனால் ஒரு லாங்குவேஜில் அது வித்தியாசமான அர்த்தம் இருக்கும், இன்னொரு லாங்குவேஜில் வித்தியாசமான அர்த்தம் இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் இங்கிலீஷில் ரேட் என்றால் எலி, அது ஜெர்மனில் ரேட் என்றால் அட்வைஸ். இந்த ரேட்டு சவுண்டு ஒன்று தான், அந்த ரேட் சவுண்டு ஒன்று தான், ஆனால் அர்த்தம் வேறு. இன்னொன்று கூட ஆங்கிலத்தில் கிஃப்ட் என்றால் ப்ரெசென்ட் பண்ணுறது, நம்ம வெகுமதியை சொல்லுவோம். அதே ஜெர்மனில் கிஃப்ட் என்றால் பைசன், ஒரே சவுண்ட் ஆனால் வித்தியாசமான அர்த்தம் கொண்டது. இதுதான் ஃபால்ஸ் காக்னேட். இப்போ இந்த ஃபால்ஸ் காக்னேட்னா ஒரே சவுண்ட் வருது போது இதுதான் அதுன்னு அப்படி எடுத்து கனெக்ட் பண்ணுறது. அப்படி கனெக்ட் பண்ணும்போது தான் என்ன பண்ணுறாங்கன்னா மேஷாக்க மாஸ்கோன்றாங்க, தூபால டுபாஸ் ரோஷ் என்று எழுதப்பட்டிருக்கு ஈப்ரூவில், நான் சொல்கிறது அது வந்து ரஷ்யான்றாங்க. ஆனால் உள்ள அர்த்தம் அதுவான்னு கேட்டால் வேற வேற. இங்கிலீஷ் கிஃப்ட்டுக்கும் ஜெர்மனி கிஃப்ட்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள் டோட்டலி வித்தியாசம். இதுதான் கன்ஃபியூஷன். இவங்க தன்னை கன்ஃபியூஸ் செய்து கொள்கிறார்கள். காரணம் என்னன்னா இவங்க செய்கிறது ஃபால்ஸ் காக்னேட். யூ காட் இட். மறுபடியும் சொல்கிறேன், இவங்க கெட்டவங்களானா இல்லை, இவங்க நல்லவர்கள், தேவன் மேலே வைராக்கியமாக ஊழியம் செய்கிறவங்க தான். ஆனால் ஒன்று இந்த டார்பி தியரியில் போய் மாட்டிட்டா ஒன்று புரியலைன்னா இன்னொன்று இப்படி ஜம்ப் ஆகிட்டே இருப்பாங்க. அதனால தான் நீங்கள் தெளிவாக சொல்கிறீங்க, இதுக்கு முன்னாடி நடந்த சண்டை இதோடு கூட கனெக்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஒன்றுமே நடக்கலை, மறுபடியும் இதோடு கூட கனெக்ட் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லை, 666 கூட இதே கதை தான் இவங்களுக்கு. போப்பை சொல்லிவிடுவாங்க, அதுக்கப்புறம் சதாம் ஹுசேன் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் பராக் ஒபாமா சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் பதவியிலும் போயிட்டாங்க, உலகத்திலேருந்து போயிட்டாங்க, இப்போ வேறு யாராச்சும் கிடைக்குவாங்களான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. இதுதான் இவங்களுடைய கன்ஃபியூஷன். அதே போல் தான் ஒரு வாரம் நடக்கும்போது இதை கனெக்ட் பண்ணுவாங்க, இல்லைருந்து சைலண்ட் ஆகிடுவாங்க, இன்னொரு வாரம் நடக்கும்போதோ இதே கனெக்ட் பண்ணுவாங்க. அப்போது பசங்க கன்ஃபியூஷன் ஆகிறாங்க. காரணம் என்னென்னா இவர்களுக்கு எதெல்லாம் இது போல் பெயர்கள் வருதோ அதை என்ன பண்ணிட்டாங்க, இணைச்சிட்டாங்க. இப்போது ஒவ்வொன்றும் நம்ம இப்போ பார்த்துருவோம், நீங்கள் கேட்ட கேள்விக்கு. இப்போ இந்த இடத்துல மேஷாக், துபால், கோக், மாகோக், ரோஷ் என்ற வார்த்தை, இது 5 பார்த்துருவோமே. எப்பவுமே கவனிங்க, வேதம் என்றைக்கு கன்ஃபியூஷன் பண்ணாது. வேதம் தெளிவாக இருக்கும், வேதம் ஆரோக்கியமானது. அது மிகவும் பயபக்தியோடு கூட தெளிவாக நம்ம படிக்கணும், படித்து ஜனங்களுக்கு சொல்லணும். எதெல்லாம் நான் கெஸ் பண்ணுறனோ அதுதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது தப்பு. அதனால தான் நேரம் எடுத்து வேதத்தை படிக்கணும். முதலாவது கோக் என்றால் யார்? கோக் என்பவர் ஒரு லீடர், அதுதான் சொல்லுது. அந்த 2வது வசனத்தை படிங்க, 38:2. மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான. மேஷேக் தூபால் என்பது ஒரு ஜாதி, அது சேம் தாம் யாபேத்துக்கிறாங்களா, அந்த யாபேத்தினுடைய ஜாதி அது. ஓகே ஃபைன். தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தானான கோகு இருக்கான் பாரு, அவன் தான் பர்சன், அவன் தான் லீடர். இப்போ இந்த மேஷாக் தூபால் யாருடைய வம்சம் என்றால் யாபேத்தினுடைய வம்சம். சேம் தாம் யாபேத் இருக்காங்களே, நோவின் பிள்ளைகள், அவருடைய வம்சம். இதுதான் ஆதியாகமம் 10:2 சொல்லுது. இந்த மேஷாக் தூபால் எங்க இருக்கிறாங்க அப்படின்ட்டு அஸ்ரியன் ரெக்கார்ட் சொல்லுதுன்னா டர்க்கி. பாருங்க, இந்த டர்க்கி தான், அந்த ஏரியால தான் யார் இருக்கிறது, இந்த மேஷாக் தூபால் ஜனங்கள் அங்கே தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த டர்க்கி எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேலுடைய நார்த்து தான் டர்க்கி, வடதிசை. இது வரலாம் உங்களுக்கு விளங்குச்சுங்களா? ஓகே. சில சொல்லுகிறபடி மேஷாக் என்பது மாஸ்கோவும் இல்லை, அது எந்த விதமான எவிடன்ஸும் இல்லை. இது வந்து ஃபால்ஸ் காக்னேட். சரிங்களா? அடுத்தது வந்து துபால், டுபாக்ஸ்கும் இல்லை, இதுவும் ரஷ்யாவில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு இடம் தான். இதுவும் இல்லை. சரிங்களா? இது வந்து டர்க்கி பகுதியில் இந்த ஜனங்கள் இருக்கிறதாக ஆராய்ச்சி சொல்லுது. அடுத்தது இப்ப ரோஷ் என்ற வார்த்தைக்கு வரும். இந்த ரோஷ் என்ற வார்த்தையை வச்சுட்டு தான் வேதத்திலேயே இது எழுதப்பட்டிருக்கு, ஆங்கில வேதத்தில். ஆனால் பியூட்டிஃபுல்லா தமிழ்ல இருக்கு. இந்த ரோஷ் என்ற வார்த்தை தமிழ்ல இல்லை, NIV-லயும் இல்லை, NLT-லயும் இல்லை நான் நினைக்கிறேன். ஆனால் சில டிரான்ஸ்லேஷன்ல இது கொடுத்துருக்காங்க. இந்த ரோஷ் என்கிற ஈப்ரு வார்த்தை, ரோஷ் என்றதும் பாருங்க மேஷாக் மாஸ்கோ, அங்க இருக்கிற டோபாஸ், தூபா சவுண்ட் கரெக்டா வருது. இன்னொன்னு என்னன்னா ரோஷ்னு ஒரு வார்த்தை வந்துச்சு பாருங்க ஈப்ருல, அதை படிச்சதுமே இதோட ரஷ்யான்ட்டாங்க. ஆனால் ஈப்ரு வார்த்தை எதுவா? ஈப்ரு வார்த்தை என்ன சொல்லுதுன்னா நாசி, ரோஷ், மெஷாக், வி, துபால். இப்படின்னா என்னன்னா ரோஷ் என்கிற எபிரேய பதத்திற்கு ஹெட், சீஃப் என்ற அர்த்தம். பிளேஸ் இல்ல, ரஷ்யான்றது ஒரு பிளேஸ். ரோஷ் என்றால் ஒரு பதவி. தமிழ் அதுதான் சொல்லுது, அதிபதியே. ஆங்கிலத்துல தி பிரின்ஸ் ஆஃப் ரோஷ், மெஷாக், துபால்னு இருக்கும். அப்ப நான் என்ன தமிழ்ல ஒரு வசனம் படிச்சிருங்க, அது பியூட்டிஃபுல்லா இருக்கு. 2வது வசனம், மனுபுத்திரனே, மேசாக் தூபால் ஜாதிகளின் தலைமையான சீஃப், ரோஷ் தலைமையான, அதிபதியாகிய தலைமையான, அதுதான் ரோஷ்ன்றது. அந்த ரோஷன் வந்ததுமே இந்த ஃபால்ஸ் காக்னேட் இவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா இதோட ரஷ்யான்ட்டாங்க. இது ஏன் சொன்னாங்கன்னா ஆராய்ந்து பார்க்கல, இதெல்லாம் டார்பி பண்ண வேலைங்க. நெல்சன் டார்பி ரகசிய வருகையை கண்டுபிடிச்சவர். யூ காட் இட். அதனால வேதத்தை சரி ஆராய்ந்ததுனால இவ்வளவு பெரிய, இப்ப பாருங்க, இப்ப இருக்கிற வாலிப பிள்ளைங்க நாலேஜில் பெரிய அளவில் டெவலப் ஆகிறோம். சில விஷயத்தை நாங்கள் எங்கள் ஐயாவுக்கிட்ட போய் கேட்போம், வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அவர்கிட்ட கொஞ்சம் டைம் கிடைச்சிச்சுன்னா அங்கிள் இது புரியல, எங்களுக்கு கொஞ்சம் சொல்லி தாங்கணும். இப்போ அப்படியெல்லாம் இல்லை, விரல தட்டினா நிறைய டிரான்ஸ்லேஷனுங்க, நிறைய கமெண்ட்ரி நிறைய வருது. பிள்ளைங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்ட பிள்ளைங்களுக்கு இது போலலாம்
ஒரு கான்டெக்ட் இல்லாமல் படிக்கும்பொழுது சொல்லும்பொழுது என்ன ஆவாங்க, அதனால தான் கன்ஃபியூஷன் ஆகுது. ஸோ இந்த கன்ஃபியூஷனுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபால்ஸ் காக்னேட், எல்லாத்தையும் அந்த அந்த தொனியை வச்சு புரிஞ்சுக்கிறது. அப்போ இங்கே இருக்கிற ஆங்கில கிஃப்ட்டே வேற, ஜெர்மனியில் சொல்கிற கிஃப்ட்டே வேற. இந்த கிஃப்ட்டுக்கு வெகுமதி, அந்த கிஃப்ட்டுக்கு பைசன். இங்கே ரேட் என்றால் எலி, ஜெர்மனி ரேட் என்றால் அதே தொனி தான் அட்வைஸ்ன்றது. யூ காட் இட். அதே போல் நிறைய வித்தியாசங்கள் இந்த சவுண்டு வச்சு அதுதான் மீனிங் என்று சொல்லிடுது. இது எப்படி இது ஒன்றாக அமைந்தது என்றால் மேஷாக்கு மாஸ்கோ ஒன்றா வந்தது, துபால் டுபாஸ் அங்கே வந்துடுது. ரோஷன் வந்ததுமே முழுக்க சந்தோஷமாயிட்டாங்க, இதுதானே உண்மை ரஷ்யான்ட்டாங்க. மூன்றும் ஒன்றான சி. இது போல சத்தங்களும் நம்முடைய கெஸ்ஸுங்களும் உண்மையான தேவ வசனமாக. தேவ பிள்ளைகளுடைய அழகு என்ன வார்த்தை சொல்லுதோ அதை தான் போதிக்கணுமே தவிர இவங்களுக்கு பிரச்சனைனா என்னென்னலாம் உலகத்தில் நடக்குதோ அதெல்லாம் இட்டு வந்து பைபிளில் கனெக்ட் பண்றது, இதுதான் மிகப்பெரிய தவறு. வேதம் என்ன சொல்லுதோ அதை தான் என்ன பண்ணணும், நம்ம சொல்லணும். வேதத்தில் இப்படி எழுதப்பட்டவர் இருக்கு அங்க பாரு, இதுதான் நம்ம சொல்லணும். சோ தட் இந்த ரோஷ் என்பது பிளேஸ் இல்ல, ரஷ்யா இல்ல, ரோஷ் என்பது ஹெட், அதுதான் அதிபதியேன்னு சொல்லப்பட்டிருக்குல்ல, அதுதான். சோ இது முழுக்க முழுக்க பிழை. இதுல வர்ற ஒரு கன்ஃபியூஷன் தான் இது. அதனால தான் அவங்க என்ன பண்றாங்க, ரஷ்யாவோட கனெக்ட் பண்றாங்க. அப்படி இஸ்ரேலுடைய நார்த் எதுன்னு சொன்னீங்களா, இமிடியேட் நார்த் டர்க்கி தான். இந்த டர்க்கி யாரு, இந்த சேம் கம் யாபேத் இருக்காங்க பாரு, யாபேத்தினுடைய வம்சாங்க தான் இருக்கு, மேஷாக்கும் தூபாலும். அதிகமாக அந்த உக்ரைன் பகுதியிலலாம் இவங்க தான் இருக்காங்க. முக்கியமாக சொல்ல போனால் இந்த டர்க்கி. யூ காட் இட். ஓகே, சிம்பிள் ஆஃப் சொல்ல போனால் ஒரே சத்தம் ஒரே தொனி இருக்கிறது வைத்து ஒரு டாக்டரினை ஒரு வேத வசனத்தை நம்ம கிரியேட் பண்ணக்கூடாது. வேத வசனம் என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம போதிக்க வேண்டும். வேத வசனத்தை போதிக்காமல் இது போலலாம் வெளியில் இருக்கிற காரியங்களை சொல்லிகிட்டே இருந்தால் தான் அங்கே சிப்பு பண்ணிட்டான், இது வருது பாரு, அங்கே 666 எவ்வளோ நாள் சொல்கிறேன், 666 கைகளிலும் நெற்றிகளிலும் போட்டுட்டு இருப்பாங்கன்னு சொல்கிறேன். பாட்டில் வருது அந்த பார்கோடு, அது 666ன்றாங்க. இது சொன்னாலும் உங்களுக்கு விளங்க மாட்டேங்குது. இதை பற்றி நான் 100 முறை பேசிட்டேன். ஓகே, இதை கமெண்ட்டில் கூட என்ன பண்ணோம், நம்ம என்ன கள்ளத்திற்கு தரிசனம்னு சொல்லுவாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, வேதத்தை தவிர ட்ரூத் இன் டேமில் எதுவும் நாங்கள் பேசுவதில்லை. அங்கிள் நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி நம்ம எதுவும் குறித்து வந்து கெஸ் பண்ணக்கூடாது, வேதம் என்ன சொல்லுதோ கெஸ் பண்ணக்கூடாதுன்றோம். நம்ம கெஸ் தான் வேத வசனம்னு நினைக்கக்கூடாது. ஆமாங்க, நம்ம கெஸ் தான் வேத வசனம்னு நினைக்கக்கூடாது, வேதம் என்ன சொல்லுதோ அதை நம்ம எடுத்துக்கணும்னு. அப்படி இருக்கும்போதுங்க இந்த எசேக்கியேல் 38-39 சொல்லப்பட்டு இருக்கிறது வந்து இந்த சண்டை இந்த வார குறித்து தானா, இல்லை வேதம் இதை குறித்து என்ன சொல்லுதுங்க அங்கிள்? வெரி குட் கொஸ்டின். அதாவது வேதம் என்ன சொல்லுது அதுதான். சி அபிஷேக், வேதத்தினுடைய மிகப்பெரிய உலகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மை என்னவென்றால் வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை தீர்க்க தரிசனங்களும் துல்லியமாக நடந்து கொண்டு இருக்கிறது. இங்கே தானியேலில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் கிரீக் தேசத்தை குறித்தும் ரோம தேசத்தை குறித்தும் அசரேனை குறித்தும் அக்யூரேட்டாக அப்படி நடந்தது. எந்த ஹிஸ்டாரியனும் அதை மறக்கவே முடியாது, மறுக்கவும் முடியாது. இப்போ வேதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் ஒவ்வொன்றும் நடந்து கொண்டு இருக்கிறது. சிலது நடந்து விட்டது, சிலது நடக்க போகிறது, மற்ற கருத்தே இல்லை. புரிந்து கொள்கிறதுல தான் நமக்கு பிரச்சனை இருக்குது. இப்போது கேள்வி, வேத வசனம் என்ன சொல்கிறது இந்த வாரை குறித்து, இதுதான் வேதத்தில் சொல்லப்பட்ட வாரான்னு நீங்கள் கேட்குறீங்க. அதை விட பைபிள்லேருந்து நம்ம போகலாமே, எந்த நேரத்தில் வாரம் நடக்கும் என்னன்றது சொல்லிட்டாவே இந்த வாரம் என்னன்றது நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. இப்போது எசேக்கியேல் 38-39 எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையில் இது போல் வாரம் நடக்கும், இஸ்ரவேலர் எந்த கண்டிஷனில் இருக்கும்போது வாரம் நடக்கும் என்பதை ஆண்டவர் ஆவியானவர் மிகவும் தெளிவாக சொல்லியிருப்பார். இது ஒன்று தெரிந்து கொண்டால் மற்றது நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி ஒரு வசனத்தை ஒரு அதிகாரத்தை படிக்கும்போது அந்த அதிகாரத்தினுடைய ஜான்ரா லிட்ரேச்சர் எப்படி இருக்குது, அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். லிட்ரேச்சர் ஸ்ட்ரக்சர் சிலது வந்து செயல் வடிவத்தில் இருக்கும், சிலது வந்து சரித்திரமாக இருக்கும், சிலது வந்து பேரபலாக இருக்கும், சிலது அப்பாக்கலிப்டிக் லிட்ரேச்சராக இருக்கும். அதாவது என் டைம் வரப்போகிற காரியங்களை குறித்து பேசுறது. எப்பொழுது இந்த வரப்போகிற காரியங்களை குறித்து பேசினாலும் இதனுடைய எழுத்தினுடைய சாரம்சம் இமேஜரியாக இருக்கும், சிம்பாலிக்காக இருக்கும், மெட்டஃபராக இருக்கும், நம்பர்ஸுங்களை அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இவைகள் தான் இதனுடைய சாரம்சம். அதாவது இது வந்து ஒரு ப்ரொஃபட்டிக் புத்தகம். அதே போல் அங்கும் இங்கும் கொஞ்சம் அப்பாக்கலிப்டிக்கும் இதில் கலந்துருக்கும். அதனால தான் அவர் சொல்வார், அந்த அவருடைய ஆயுதங்களெல்லாம் எரிந்து போடுறதுக்கு 7 வருஷம் ஆகுன்வார். அந்த பெணத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி அதை முடிச்சு போடுறதுக்கு 7 மாதம்வாங்க. இது போல் 7, 7, 10, 10, 12, 12, 4, 4 இதெல்லாம் ஒரு அப்பாக்கலிப்டிக் லிட்ரேச்சருடைய ஒரு அர்த்தங்கள் சாராம்சங்கள். இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ என் டைம் குறித்து இவர் பேசுகிறார். இது என் டைம்னா ஆமாம் எண்டு டைம் தான். நீங்கள் 38:16 படிங்க எசேக்கியேல். நீ தேசத்தை கார்மேகம் போல் மூட என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி வருவாய் கடைசி நாட்களிலே. போதும், கடைசி நாட்களிலே. அதாவது இதுதான் என் டைம், மற்ற கருத்தில் இதுதான் என் டைம். கடைசி நாளில் இது நடக்கும். எந்த சூழ்நிலையில் நடக்கும், இஸ்ரவேல் எப்படி இருக்கும்பொழுது நடக்கும், அதுதான் முக்கியம். அந்த இடத்துல தான் நம்ம பார்க்கணும். அந்த இடத்துல தான் இவங்க கவனிக்காமல் எந்த வார் வந்தாலும் இதோடு கூட கனெக்ட் பண்ணுறாங்க. இப்பொழுது இது நம்ம படிக்கும்பொழுது தெரிஞ்சுக்குவோம், உண்மையிலேயே இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிற அமெரிக்கா இஸ்ரேல் சேர்ந்து ஈரானை தாக்கி கொண்டு இருக்கிறது, அது ஈரான் சண்டை போட்டுட்டு இருக்கிறது இந்த தீர்க்க தரிசனமா அல்லது இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற ஒரு ஆரம்பமா, அதை நம்ம பார்க்கணும். சரிங்களா?
அப்படி பார்க்கலன்னா 8ஆம் வசனத்தை படிங்க, 38:8. அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய், பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களிலே வருவாய். நெடுநாள் பாழாய் கிடந்து பிற்பாடு ஜாதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லோரும் சுகத்தோடு குடியிருக்கும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய். இஸ்ரவேல் என்ன செய்யணும்? சுகத்தோடு குடியிருக்கும். அந்த வேர்டு தான் கீவேர்ட். அப்ப எப்பொழுது இந்த யுத்தங்கள் நடக்கும், எப்பொழுது இந்த சண்டைகள் நடக்கும் என்றால் இஸ்ரவேல் சுகத்தோடு இருக்க வேண்டும். அப்பதான் அந்த மலைக்கு விரோதமா வருவான். மலைக்கு விரோதமாய் வருகிறதுனாலேயே இந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறும் நம்ம சொல்லக்கூடாது. இஸ்ரவேல் சுகத்தோடு இருக்கும், அதனால அவன் பொறாமைப்பட்டு அவன் வருவான். கேள்வி, இப்பொழுது இஸ்ரவேல் சுகமா இருக்கா, செக்யூரா இருக்கா, பீஸ்ஃபுல்லா இருக்கா? எங்க பார்த்தாலும் இஸ்ரவேலுக்கு நெருக்கம் வந்து கொண்டே இருக்கு. அவன் சமாதானமே இல்லை. ஆனால் இந்த தீர்க்கதரிசனம் எப்பொழுது நிறைவேறும் என்று வேதம் சொல்கிறது என்றால் இஸ்ரவேல் எப்படி இருக்கும்? இன்னொரு முறை படிப்பா அந்த வரியை மட்டும். எல்லோரும் சுகத்தோடு குடியிருக்கும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய். அப்ப இஸ்ரவேல் சமாதானமா குடியிருக்கும். குடியிருக்கும் பொழுதுதான் இஸ்ரவேலின் மலைக்கு விரோதமா என்ன பண்ணுவான்? இவன் வருவான். இது ஒன்று. இன்னொன்று 11:12 என்ன சொல்றது பார்த்தலாம். 38 எசேக்கியேல். உன் இருதயத்தில் யோசனைகள் எழும்ப நீ பொல்லாத நினைவை நினைத்து, நான் கொள்ளையிடவும் சூறையாடவும் மதில்கள் இல்லாமல் கிடக்கிற கிராமங்களில் உள்ள தேசத்துக்கு விரோதமாய் போவேன். அதாவது மதில்கள் இல்லாமல் கவனிக்கணும். மதில்கள் இல்லாத தேசம்னா என்ன சொல்ல வருகிறார் என்றால் ஒரு செக்யூரா இருக்கு, ஒரு பாதுகாவலா இருக்கு. 8ஆம் வசனத்தை படிக்கும்போது பீஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த இடத்துல படிக்கும்போது பாதுகாவலா இருக்கு இஸ்ரவேல். இப்பொழுது இஸ்ரவேல் பாதுகாவலா இருக்கா? மதில் இல்லாம இருக்கா? மதில் இல்லாம என்றால் எதுவுமே எனக்கு தேவையில்லை, அசட்டையாகிறது, நான் சமாதானமா இருக்கிறேன், எந்த சத்துருவும் இல்லாத என்ற ஒரு நிலை. அதை தான் சொல்ல வருகிறார். 12 கொஞ்சம் கூர்ந்து படிங்க. ஆங்கிலத்தில் 11 இருக்கும், இது 12. நான் கொள்ளையிடவும் சூறையாடவும் மதில்கள் இல்லாமல் கிடக்கிற கிராமங்களில் உள்ள தேசத்துக்கு விரோதமாய் போவேன். நிர்விசாரமாய் சுகத்தோடே குடியிருக்கிறவர்களின் மேல் வருவேன். நிர்விசாரமாக, அதாவது நிர்விசாரம் என்றால் எதுக்கும் கேர் பண்ணாம சுகத்தோட குடியிருக்கிறவர்கள். அப்போ இஸ்ரவேல் அப்பொழுது என்ன பண்ணணும்? சுகத்தோட. இப்பொழுது இஸ்ரவேல் சுகத்தோட குடியிருக்கா? ஓகே, படி. அவர்கள் எல்லோரும் மதில்கள் இல்லாமல் குடியிருக்கிறார்கள், அவர்களுக்கு தாழ்பாலும் இல்லை கதவுகளும் இல்லை என்பாய். அதாவது அவங்க செக்யூரா இருக்கிறாங்க. வால் என்பது எதை குறிக்குதுன்னா பாதுகாவல இருக்கு. வாலை எடுத்துட்டாக்கா எங்களுக்கு பாதுகாவல தேவையில்லை, நாங்கள் செக்யூரா இருக்கிறோன்றது. அதனால தான் அவங்க சுகத்தோடு குடியிருக்கிறாங்க என்பாய். அதுதான் அவனுக்கு இருக்கிற பொறாமை. அவங்க நல்லா இருக்கிறாங்களே, அது போய் கெடுக்கலாம், அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் முடிச்சு விட்டுடலாம். ஸோ இந்த தீர்க்க தரிசனங்கள் எப்பொழுது நிறைவேறும் என்று வேதமே சொல்லுது, வேற எதுவுமே இல்லை. வேதமே சொல்லுது 2 இடத்துல இஸ்ரவேல் சமாதானமாக இருக்கணும், இஸ்ரவேல் செக்யூராக இருக்கணும். என்னுடைய கேள்வி, இந்த யுத்தம் இப்போ நடந்து கொண்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் 2026 இஸ்ரவேல் சமாதானமாக இருக்கா, செக்யூராக இருக்கா, பாதுகாவலோடு கூட இருக்கா? அப்போ என்னதான் இந்த தீர்க்க தரிசனம்? இதுதான் 38, 39 சொல்லப்படுகிறதா என்றால் தேவ பிள்ளைகள் இல்லை. சில சமயத்தில் இது போல ஒரு அப்போல்லாம் அம்லிமாமா கதைன்னு ஒன்று வரும். இந்த சஸ்பென்ஸாக சொல்லும்போது அதுக்கு ஒரு ஜனங்களுடைய ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதுபோல் வேதத்தை படிக்கக்கூடாது. வேதம் மிகவும் எந்த மக்களும் புரிந்து கொள்ளக்கூடியது சில வசனங்கள். அப்போ வேதம் தெளிவாக சொல்லுது எப்பொழுது இது யுத்தம் நடக்கும், எப்பொழுது இது நிறைவேறும் என்றால் இஸ்ரவேல் சமாதானமாக இருக்கணும், மதில்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை. அவன் எதை குறித்தும் கவலைப்படாது, செக்யூராக இருக்கணும். செக்யூர் அண்ட் பீஸ். அதுதான் 8, 11, 12 சொல்லுது. இப்பொழுது அந்த சூழ்நிலை இஸ்ரவேலுக்கு இன்னும் வரல. அப்போ என்ன பாஸ்டர் இது யுத்தம் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், இதெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம், முடிவு உடனே வராது. அப்போது ஆண்டவர் ஒரு ஸ்டேஜ் போடுறாரு, ஒரு காரியத்தை அப்பப்போ உலகத்துக்கு உணர்த்திட்டே இருக்கிறாரு. நான் சீக்கிரமாக வரப்போகிறேன், ஆயத்தமாகுங்கள், ஆயத்தப்படுங்கள், நான் சீக்கிரமாக வரப்போகிறேன். அவர் வருகைக்கு வேண்டிய ஒரு ஆயத்தங்கள் நடந்து கொண்டு இருக்கு. ஏன்னா இந்த பிரச்சனை கடைசி நாளில் நடக்கும். இது கடைசி நாளின் ஆரம்பம். பவுல் காலத்திலேருந்து கடைசி நாள் தொடங்கிடுச்சு. அதுதான் அவரே சொல்றாரு, பவுலே நம்ம கடைசி நாளில் இருக்கும், கடைசி காலத்தில் இருக்கும். ஸோ அதுலேருந்து தொடங்கிடுச்சு. இது அதனுடைய ஒரு ப்ராசஸ். யூ காட் இட். ஆகவே இப்போது நடந்து கொண்டு இருக்கிற யுத்தங்கள் எசேக்கியேல் 38, 39 அல்ல. இப்போ நடந்து கொண்டு இருக்கிற யுத்தங்கள் ஆண்டவருடைய அந்த கடைசி நாட்களின் ஆரம்பம். 38 சொல்லப்பட்டு இருக்குல்ல, அதனோட ஸ்டேஜ், அதுக்குரிய காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கு. என்னுடைய சிம்பிள் கன்க்ளூஷன், கடைசியாக நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், வேதத்தை நீங்கள் 38, 39 படிக்கும்பொழுது குறிப்பிட்ட ஒரு ஜனங்கள் அப்படின்னு யோசிக்கிறது காட்டிலும் பொலினேஷன் சொல்லுவாங்கள்ல, அநேக தேசங்கள், தேவனுக்கு விரோதிகள், தேவனை வெறுக்கிறவர்கள், இயேசுவை பிடிக்காதவர்கள், தேவ பிள்ளைகளை பிடிக்காதவர்கள், இவங்கெல்லாம் ஒன்றா சேருவாங்க. ஒன்றாக சேர்ந்து பெரிய தேவனுடைய எனிமிகள்னு சொல்லலாம். தேவனுடைய எனிமிகள், தேவனுடைய எதிராளிகள், அவர்களெல்லாம் சேர்ந்து தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக என்ன பண்ணுவாங்க, எழும்பி வருவார்கள். அப்பொழுது தேவனை அதை முறியடிப்பார். இதனுடைய விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா, பல இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதை நான் சொல்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும், ஜனங்கள் எல்லாம் இவர் தான் உண்மையான தேவன் என்று அறிந்து கொள்வார்கள். ஸோ இதனால் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அதுதான் முக்கியமானது, தேவனுடைய நாமம் மகிமைப்படும். நீங்கள் 38, 23 படிங்க. இவ்விதமாய் நான் அநேக ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக என் மகத்துவத்தையும் என் பரிசுத்தத்தையும் விளங்க பண்ணி
அறியப்படுவேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இதுதான் இந்த யுத்தத்துக்கு பிறகு ஜனங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வார்கள், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். இது நிமித்தமாக எந்த காரியங்கள் செய்தாலும் அவருடைய நாமம் மகிமைப்படும். சுவிசேஷமே அதனுடைய முடிவு, அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அப்ப சிம்பிள், யாரும் கன்ஃபியூஷன் பண்ண வேண்டாம். இந்த யுத்தம் எஸ்ஐகள் 38-39 இல்ல, ஏனென்றால் இஸ்ரேல் இன்னும் சமாதானம் ஆகல. அடுத்தது ரஷ்யா தான் இஸ்ரேலுக்கு விரோதமா வரும் என்று நம்ம சொல்லக்கூடாது. அது அபத்தமான வேதத்துக்கு பொய்யான ஒரு காரியங்கள். என்றால் ரோஷ் என்றால் சீஃப், ஹெட்ன்றது பிளேஸ் கிடையாது, இடம் கிடையாது. உங்களுக்கு வளர்ச்சி. அடுத்தது மேஷாக்கும் மாஸ்கோவும் இல்லை, தூபால் தொபாஸ்கோவும் இல்லை. அப்போ இந்த யாபேத்தினுடைய டிசெண்டன்ட் அவங்களாம் எங்கே இருக்காங்கன்னா டர்க்கி, உக்ரைன் அந்த சைடில் தான் அவங்க இருக்கிறாங்க. இதைத்தான் ஜோசபாசம் சொல்கிறாரு. சில பேர் என்ன சொல்கிறாங்க, மாக்கோக இவங்க தான் மங்கோலியான்றாங்க. யூத சரித்திர ஆசிரியன் ஜோசபாத் சொல்கிறான், அவங்களுக்கு சைத்தியன் என்ற ஒரு பேர் அவன் சொல்றான். இவங்க தான் அந்த இடத்துல இருக்கிறாங்க, யுக்ரைன் பகுதி, சில சென்ட்ரல் ஏஷியன், அடுத்தது அந்த டர்க்கி, இந்த பகுதியிலலாம் இருக்கிறாங்க. ஸோ ஏதோ ஒரு சத்தம் ஒரே போல இருக்குதுன்னு சொல்லிட்டு வேதத்தோட அது என்ன பண்ணக்கூடாது, கனெக்ட் பண்றது அந்த அதிகாரம் கருத்து நமக்கு யாருக்கும் தெரியல. நம்முடைய கெஸ் என்பது டாக்டரினா நம்ம கொண்டு வரக்கூடாது. வேதம் என்ன சொல்கிறதோ இதிலிருந்து தான் சொல்ல வேண்டும். ஸோ இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். வேதத்தை நிதானமாக படியுங்கள், வேதத்தை படிக்க நேரம் எடுங்க. எல்லா யுத்தங்களையும் இந்த வசனத்தோட கனெக்ட் பண்ணுவது அவ்வளோ நல்லதில்லை. இஸ்ரேல் சமாதானமாக இருக்கும் பொழுது தான், இஸ்ரேல் பாதுகாவலாக இருக்கும் பொழுது தான் அவர்கள் இஸ்ரேல் மேலே வருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. ஸோ அந்த ஒரு காலகட்டங்கள் இன்னும் நடைபெறவில்லை. இவையெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம், உடனே முடிவு வராதுன்னு எழுதப்பட்டிருக்கு. கடைசி காலம் வேதனை ஆரம்பித்து விட்டது. அதற்கு வேண்டிய ஸ்டேஜ், அதற்கு வேண்டிய காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அதற்காக சபையாகப்பட்டது பயபக்தியோடு கூட ஜபத்திலும் வேதத்தை படிக்கிறதுலையும் மற்றவங்களுக்கு செய்கிற நல்ல காரியங்களிலும் தன்னலமாக வாழாம கர்த்தருக்காக வாழ்கிற வாழ்க்கையிலும் வாலிபர்களும் சபையும் எழும்ப வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகள் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. மே காட் பிளஸ் யூ. கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, இது குறித்து பேசுங்க. எந்த கமெண்ட் பண்ணாலும் முழுசாக பார்த்துட்டு நாகரிகமாக கமெண்ட் பண்ணுங்க. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள். காட் பிளஸ் யூ.